அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான புவியியல் பாடத்திலிருந்து முக்கியமாக 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை? மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, மூன்றும் சரி. வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் மற்றும் இணையதளம். இரண்டாவது வினா, உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் எதற்கு பயன்படுகிறது? உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் எதற்கு பயன்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, மூன்றும் சரி. நில அளவை, மேப் வரைதல், கடல்வழி போக்குவரத்து. மூன்றாவது வினா, முதல் வானிலை செயற்கைக்கோள் டிரோஸ் 1 எந்த நாட்டில் விண்ணில் ஏவப்பட்டது? முதல் வானிலை செயற்கைக்கோள் டிரோஸ் 1 எந்த நாட்டில் ஏவப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. நாலாவது வினா, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 1957. ஐந்தாவது வினா, இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1953. ஆறாவது வினா, இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது? இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சதாப்தி ரயில். ஏழாவது வினா, இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது? இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1951. எட்டாவது வினா, ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறது? ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, வாணிக சமநிலை. ஒன்பதாவது வினா, இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1853. பத்தாவது வினா, அமிலமலைக்கு காரணமான வாயு எவை? அமிலமலைக்கு காரணமான வாயு எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, இரண்டும். நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் கந்தக டை ஆக்சைடு. 11வது வினா, கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம்? கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 5வது இடம். 12வது வினா, மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பெங்களூர். 13வது வினா, 1950ஆம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? 1950ஆம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பெங்களூர். இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, உத்தரபாரா.
பதினஞ்சாவது வினா சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது? சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1982. 16வது வினா 1907ஆம் ஆண்டு இரும்பு கம்பெனி எங்கு துவக்கப்பட்டது? 1907ஆம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஜம்ஷெட்பூர். 17வது வினா புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியர்கள். 18வது வினா முட்டை மற்றும் கோழிப்பண்ணை உற்பத்தியை குறிப்பது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வெள்ளி புரட்சி. 19வது வினா பொன் புரட்சி என இந்த உற்பத்தியை எது குறிக்கிறது? பொன் புரட்சி என இந்த உற்பத்தியை எது குறிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பழங்கள். 20வது வினா கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பெட்ரோலியம். 21வது வினா கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நிலக்கரி. 22வது வினா போட்டோ வோல்டாயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெற பயன்படுத்தப்படுகிறது. போட்டோ வோல்டாயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெற பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சரியான ஆப்ஷன் டி சூரிய மின்சக்தி. 23வது வினா கைகா அணுமின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கைகா அணுமின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கர்நாடகா. 24வது வினா மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 5வது இடம். 25வது வினா உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு? உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 0.6. 26வது வினா செம்மண் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? செம்மண் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரும்புச்சத்து. 27வது வினா 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எது? 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி எல்னினோ. 28வது வினா கோதாவரி நதி எங்கு உற்பத்தியாகின்றது? கோதாவரி நதி எங்கு உற்பத்தியாகின்றது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நாசிக் குன்றுகள். 29வது வினா இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சிலிக்கா ஏரி.
30வது வினா கேரளாவின் மிகப்பெரிய ஏரி எது? கேரளாவின் மிகப்பெரிய ஏரி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வேம்பநாடு ஏரி. 31வது வினா அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிப்பது எது? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிப்பது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 10 டிகிரி வடக்கு கால்வாய். 32வது வினா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆனைமுடி. 33வது வினா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர். 34வது வினா ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ குருசிகார். 35வது வினா பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சாங்போ. 36வது வினா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கோசி ஆறு. 37வது வினா பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலைகள் எவை? பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலைகள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கிழக்கு இமயமலைகள். 38வது வினா இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி லடாக் பீடபூமி. 39வது வினா இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கார்டின் ஆஸ்டின். இதோட உயரம் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 40வது வினா இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடு? இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 12 மடங்கு. 41வது வினா அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கர்நாடகம். 42வது வினா உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது? உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மார்ச் 3. 43வது வினா கோயம்புத்தூரில் கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு என்ன? கோயம்புத்தூரில் கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 32 டிகிரி செல்சியஸ். 44வது வினா இந்தியாவின் முதல் தொலைநுண்ணுணர்வு செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் தொலைநுண்ணுணர்வு செயற்கைக்கோள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி IRS-1A.
45வது வினா, மெரினா கடற்கரை நீளம் என்ன? மெரினா கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 13 கிலோமீட்டர். 46வது வினா, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, டோன்லோசாப் ஏரி. 47வது வினா, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஹைதராபாத். 48வது வினா, ஃபுல்மினாலஜி என்பது எதை பற்றிய படிக்கும் படிப்பு? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, மின்னல். 49வது வினா, குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு? குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 2001. கடைசி வினா, உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ் பகுதி எது? உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ் பகுதி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சுந்தரவனம். நண்பர்களே, இன்னைக்கு புவியியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.